பல தலங்கள் வரிசையிலே ஈழவள நாட்டிலே இருக்கக்கூடிய முருக தலங்களிலே நீங்க எல்லாம் மக்கள் போய்கொண்டிருக்கா நல்லூர் முடிஞ்சு வந்து சன்னதி திருவிழா தொடங்குறதால இதுதான் பிரதானம் கேடகம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது அனைத்துலகம் வணக்கம். நாங்க இந்த காலுக்கு நினைக்கிறோம்டா சன்னதி கோயில் தான் வந்தாங்க. இன்னைக்கு சன்னதி கோயில் வந்து கொடியேற்ற திருவிழா. இன்னைக்கு அதுதான் காலுக்கு வந்தாங்க. நிறைய மக்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நிறைய மக்கள் வளமையா வந்து முருகன் கோயில், அதாவது நல்லூர் முருகன் கோயில் தேர்ல வந்து பெருக்கே சன்னதியும் அந்த 2 திருவிழாவும் உண்டாக தொடங்கிடும். முருகன் கோயிலில் போன முறையும் அதுக்கு முறை எல்லாம் முருகன் கோயில் மஞ்சள் முறைக்கு இங்கே வந்து தேர் திருவிழா நடந்திருந்தது. நான் இப்போ வந்து இன்றைக்கு நல்லூர் முருகன் கோயில் வந்து வேலை திறனால வந்து கொஞ்சம் இப்போ இன்றைக்கு வந்து 23ஆம் தேதி வந்து ஆரம்பிச்சிருக்குது. அதான் நீங்கள் பார்க்க போறீங்க. மக்கள்கிட்ட பேட்டியதில் எடுக்கலுமா தெரியல. அவ்வளவு வந்து மக்கள் நிற்கணும். எல்லாரும் வந்து கொடியேற்றம் பார்க்க வேண்டிய பிஸியில் நிற்கணும். இப்போ வந்து நார்மலாக காட்டி மலை காய்ச்சி போட்டுக்கொள்றோம். இந்த மாதிரி வந்து கொடியேற்றம் வந்து காட்டி போட்டுக்கொள்றேன். நீங்களும் பார்த்துட்டு என்னன்னு சொல்லிக்கிறோங்க. ஓகே, நாங்கள் வாங்க இப்போ காணிட்டு. ஓகே, இப்போ நாங்கள் சன்னதி கோயிலுக்கு போய்கொண்டிருக்கோம். அதை வந்து நாங்கள் பெலாலி ரோட்டால் வந்து நாங்கள் எங்களை பார்க்கிங் எல்லாம் மக்கள் போய்கொண்டிருக்கா நல்லூர் முடிஞ்சு வந்து சன்னதி திருவிழா தொடங்குறதால முந்தி வந்து நல்லூருக்கு சன்னதி நடக்கிறாரு. அங்கே பாதி இங்கே பாதி நிற்பினா இது வந்து முடிஞ்சு தொடங்குறாரு. அவ்வளோத்துக்கு வந்து மக்களாக இருக்குது. போலீஸார் எல்லாம் பாதுகாப்புக்கு நிப்பாட்டிக்கிறோம். இங்கே தான் பார்க்கிங் எல்லாம் என்ன தெரிஞ்சு பல்லாயிரக்கணக்கான மக்கள் உள்ளே நிற்பினோன்னு தான் நிற்கிறேன். இப்போ போய்க்கு நடந்து போய்க்கு அவ்வளோத்துக்கு மக்களாக இருக்குது. உள்ளே போய்க்கு வந்து அவ்வளோ மக்கள் என்னென்ன நடக்குது திருவிழா அதை நாங்கள் இன்றைக்கி காட்டிக்கொள்ள போகிறோம். எனக்கு தெரிஞ்சு கொடிக்கம்பது கிட்ட போயலும் மண்டால் தான் போயலும் நினைக்கிறேன். அவ்வளோத்துக்கு மக்களாக இருக்குது. ரோட்டு தான் சுட்டுது அல்லது நல்ல கடைகள் எல்லாம் போட்டுக்கொண்டிருக்கணும். கச்சாங்கடைகள் எல்லாமே போட்டுக்கொண்டிருக்கணும். அப்படியே தொடர்ந்து காட்டிக்கொண்டு அன்பு நிறைந்த வணக்கங்கள் அறிவித்த சுடுகினம் அருள்மிகு தொண்டை மாநாடு ஸ்ரீ செல்வச்சன்னதி ஆலய வருடாந்த மகோற்சவ நிகழ்வுகள் 2025ஆம் ஆண்டு நிகழும் விசுவாச வருடம் ஆவணி மாதம் திருவிழா பெற்ற அறிவித்தை தான் கொடுக்கணும். நான் அப்படி தொடர்ந்து போய் காட்டிக்கொள்றேன். ஓகே, நாங்கள் இப்போ கோயிலுக்கு முன்பக்கம் வந்துட்டோம். நிறைய மக்கள் நிற்கிறோம் பாருங்க. அவ்வளோ மக்கள் காட்டிக்கொள்கிறேன். நல்லூரில் 2 மக்கள் அதிகமாக வந்து நிற்கிறோம். இது வந்து கோயில் வந்து ஒரு கணக்கான கோயிலாக தான் இருக்கும். வெளியில் வந்து வீதி அவ்வளோதுக்கு வந்து பெருசாக இருக்கும். அவ்வளோது வந்து நிறைய மக்கள் வந்து நிற்கிறோம். எல்லாரும் வந்து கற்பூரங்களை ஏற்றி தேங்காய்கள் உடைத்து தங்கண்டிகள் வந்து வேண்டுதல்கள் வந்து செய்து கொண்டிருக்கிறோம். கொடியேற்றம் தான் நடக்க போகுது. நம்மளுக்கு காட்டுறேன் என்ன மாதிரி காட்டுறேன். எவ்வளோ மக்கள் வந்து காட்டுறேன். மணி அடித்து பூசைகள் ஆரம்பிக்கிறோம். எல்லா மக்களும் வந்து ஒரு இடத்துக்கு வெறி நம்புறாங்க. தொடர்ந்து நடக்கிற விஷயங்களை வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஏகப்பட்ட மக்கள் நிற்கிறோம். சுற்றி பாருங்க. நாங்கள் உள்ளேயும் போயிருக்கோம். காட்ட போகிறோம். கிட்ட போய் கொஞ்சம் என்ன காட்டுறேன். நீங்களும் பார்த்து கொள்ளலாம். இன்னும் உள்ள கோயிலுக்குள்ளே போயில வெளியாக நிற்கிறோம். உள்ளே போய் காட்டுறேன். ஓகே, நான் இப்போ உள்ளே போய் காட்டுறேன். பாருங்க. இதில் எல்லாரும் இருந்து பாடல் படிக்கணும். அப்படியே தொடர்ந்து காட்டுற பாருங்க. அங்கால பார்த்தீங்கன்னா விரிச்சதுக்கு முன்னால வந்து எல்லாரும் சுட்டியில விளக்கு ஏற்றி கொண்டிருக்கிறோம். நிறைய பேர் வந்து சுட்டி விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு கொண்டிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா சாமிக்கான பூசைகள் வந்து உள்ள நடந்து கொண்டிருக்குது. இது பால் அவசரம் அதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு மாதிரி கிட்ட வந்துட்டோம். கொஞ்சம் கிழங்குல இருக்கும். என்றாலும் காட்டி கொள்ற நீங்க தொடர்ந்து பாருங்க. புத்தகங்கள் நடந்து கொண்டிருக்குது. இதில் தான் அந்த கொடியேற்றம் நடக்கக்கூடிய அந்த மேடை இருக்குது. அந்த மேடை இப்போ உங்களுக்கு தெரியுதுதான் இந்த மேடையாக இருக்கும்.
நான் காட்டிக்கொள்கிறேன், அபிஷேகம் அதில் காட்டிக்கொள்கிறேன். ஆளாவச முதல் செய்யறதுதான் நினைக்கிறேன். ஊராண்டதுல வடிவா தெரியல. வந்து பூசைகள் நடந்து வந்துருக்குது. மக்கள் கிடைக்க தான் காட்டுறேன். உங்களுக்கு கொஞ்சம் கிளியர் இல்லை, நான் தூரவா நிற்கிறால வந்து கொஞ்சம் கிளியர் எல்லாம் இருக்குது. மாலைகள் எல்லாம் அணிவிக்கணும், ஓரளவுக்கு தெரியும். அதை பார்த்து கொள்ளுங்கள் என்னதான் வேண்டு. இங்கே வந்து வாய் கட்டி தான் பூசை செய்கிறவ. இருக்கிறாங்க ஐயா அந்த வெள்ளை துணியால் வாய் கட்டிருக்கிறார் பாருங்க. எங்களை வந்து பக்தர்கள் தீச்சட்டி இதெல்லாம் கொண்டு போயினோம். அவ்வளோ மக்கள் என்று காட்டிக்கொள்கிறேன். ஊறிப்பட்ட மக்கள் நிற்கிறோம். அப்படியே ஃபுல்லாக வந்து ஊறிப்பட்ட மக்கள் வந்து நிற்கிறோம். எல்லாருமே கோயிலுக்கு நிற்க முடியாது. அதில் வந்து தான் இந்த இட பிரச்சனை. அவசரங்கள் ஒன்றுமே முடியலை. நான் நிற்கிறதுல ரெண்டு பக்கம் மணி அடிச்சு கொண்டு இருக்குது. அதில் அந்த சவுண்ட் தான் கூட கேட்கும். பொதுவாக அவங்களுக்கு காட்டுறேன் என்ன நடக்குதுன்னு கிடைக்க காட்டுறேன். காட்ட முடிஞ்ச வார்த்தையும் வந்து காட்டுறேன். பூசை செய்ய வைக்கப்பட்ட கும்பம் எல்லாம் கொண்டு வந்து அபிஷேகங்கள் வந்து நடந்து கொண்டிருக்குது. காவடி எடுத்துக்கொண்டு வந்த மக்கள் எல்லாரும் போயிடும் காட்டுறேன். மேலே வடிச்சு கொண்டு போயிடும். காவடியோட போயிடும் பாருங்க. கோயிலை சுற்றி வர்றதுக்காக நிற்கிறேன். முதல்ல மருந்துக்களை கொண்டு போன கண்டுதான். தீபம் காட்டினோம், பஞ்சலாத்தி காட்டினோம். இன்னும் அந்த கொடி பீடம் இருக்கிறால அங்காலே நடக்கிறது தெரியல.
இந்த கொடி பீடத்தை காட்டுறேன் பாருங்க. இதான் அந்த கொடி. இங்கே வந்து கொடி கம்பம் இல்லை. இதில் அந்த பூசைகள் நடைபெறும். சுற்றி மக்கள் எல்லாரும் அமர வச்சுட்டுனா தொடர்ந்து காற்று நடக்கிற விஷயங்கள் தொடர்ந்து காற்று நந்தி சுற்றி இருக்கிறாக்களை வந்து இருக்க வச்சு கொண்டிருக்கிறோம். அமர சொல்லி எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். நான் கதைக்கிறது விலங்குதா இல்லையானு தெரியல. நாங்கள் 2 பக்கம் மலி அடுத்து வந்து நாதஸ்வரம் மேளம் எல்லாத்துக்கும் நடுவில் வந்து நிற்கிறதால கதைக்கிறது விலங்குதா இல்லையானு தெரியல. மைக்கை கிட்ட வச்சு தான் கதைக்கிறேன். அவ்வளோ உங்களுக்கு பார்க்குறேன். நீங்களும் பார்த்துட்டு சொல்லுங்கள். ஏடா நல்ல தூரம் வந்து மாட்டிட்டேன் பாருங்க. வீட்டு வந்து இது வந்து முன்னோக்கு பூசை நடக்க போது தொடர்ந்து பாருங்க. நல்லா முன்னுக்கு வந்து பூசைகள் ஆரம்பமாகுது. ஆலைகள் எல்லாம் கொண்டு போடி நம்ம பாருங்க. முன்னுக்கு நிறைய ஆக்கள் நிற்கிறாள். ஐயா தான் நிற்கிறாள். என்ன நடக்குது எனக்கும் தெரியல. நார்மலாக காட்டுறேன். கீழே இந்த மேலே வைக்கிற முடி வச்சு பூசை செய்யணும். இந்த பீடத்துக்கு மேலே வைக்கிற முடி வச்சு பூசை செய்யணும் பாருங்க.
எல்லாம் வல்ல அருளே வடிவமாக இருக்கிற செல்வச்சன்னதியானுடைய சன்னிதானத்திலே நிறைந்திருக்கிறோம். அருமையான ஒரு தருணம் இன்று செல்வச்சன்னதியானுடைய கொடியேற்ற உற்சவம். இலங்கையிலே இருக்கக்கூடிய பல தலங்கள் வரிசையிலே ஈழவள நாட்டிலே இருக்கக்கூடிய முருக தலங்களிலே அன்னதான கந்தன் என்று சிறப்பாக வர்ணிக்கக்கூடிய அற்புத கந்தன் தொண்டைமனாறு ஸ்ரீ செல்வச்சன்னதியானாக வீட்டிருக்கிற முருகப்பெருமானுடைய சன்னிதானத்திலே நிறைந்திருக்கிறோம். அருமையான பொழுது இன்று கொடியேற்ற உற்சவம். ஆகமம் சாராத ஒரு சன்னிதானம் என்று இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான பக்தர்களினாலே வழிபாடு செய்யப்படுகிற ஒரு முருகதலத்திலே நிறைந்திருக்கிறோம். தலவிருட்சங்கள் நிறைந்த ஒரு தலம், விருட்சங்கள் நிறைந்த ஒரு பதியிலே அற்புதமான கந்த பெருமான், நம் சொந்த பெருமானான முருகப்பெருமான் வீற்றிருக்கிற ஒரு தலம். வெள்ளிவேலாக மூலவர் இருக்கிறார். இந்த மூலவர் வெள்ளிவேலாக இருக்கிறார் என்றால் தொண்டைமனாறு செல்வச்சன்னதிக்கு ஒரு தனித்துவமான வரலாறு இருக்கிறது என்பர்களே. தொண்டைமனாறு செல்வச்சன்னதியான் கர்ணபரம்பரை கதையை பார்க்கிற போது கதிர்காமர் என்கிற அந்த தொழில் கடல் வளத்தை நம்பி இருக்கிற ஒரு முதியவருக்கு முருகப்பெருமான் கனவிலே காட்சி கொடுத்து நினைவிலும் காட்சி கொடுத்து மவுனபூசியை கதிர்காமத்திலே காட்டிய கந்த பெருமான் திருவருளை கொடுக்கிற கதிர்காமருக்கு வெள்ளிவேலாக வந்து காட்சி கொடுத்தான். பூவரச மரத்தடியிலே 65 ஆலமிலையிலே அமுது படைத்து என்னை வழிபாடு செய்பவர்களுக்கெல்லாம் அருட்சக்தியை வழங்குவேன் என்று அன்று கதிர்காமருக்கு அடியெடுத்து கொடுத்தவன் முருகக் கடவுள். அந்த கந்த பெருமான் வீற்றிருக்கின்ற அற்புத தலத்திலேதான் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறோம். அருமையான பொழுது கொடியேற்ற உற்சவம். இங்கே கொடித்தம்பம் இல்லை, செல்வச்சன்னதியிலே கொடித்தம்பம் இல்லை, ஆனாலும் கொடியேறுகிறது. இது எப்படி கொடியேற்ற உற்சவம் இடம்பெறுகிறது என்பதை அடியவர்கள் பார்ப்பதற்கு நீங்கள் ஆவலாக இருக்கிறீர்கள். அடியவர்களே, செல்வச்சன்னதியான் என்று சொல்லுகிற போதே ஒரு தனித்துவம், அதிலே வெள்ளிவேல். அது எங்கே வேல் இருக்கிறதோ அங்கேயெல்லாம் அருள் இருக்கிறது என்று சொல்லுவார்கள். அதிலும் செல்வச்சன்னதி ஒரு தன்னிறைவான கோவில். இந்த வளாகத்தை பார்க்கிற போது எந்த நேரமும் செல்வச்சன்னதியிலே நள்ளிரவு நேரத்திலும் மனதிலே ஒரு துன்பம் கிலேசம் ஏற்பட்டு விட்டால் முருகா என்று நினைக்கிற மாத்திரத்திலே செல்வச்சன்னதிக்கு வந்து விடலாம். இங்கு எந்த தடையும் இல்லை. பிரகாரத்திலே இருக்கிற முருகனையும் பூவரச மரத்தடியில் இருக்கிற கந்த பெருமானையும் மனம் நினைக்கிற நள்ளிரவிலும் மன கிலேசத்தோடு வந்தால் முருகா என்று ஆரமர இருக்க பூவரச மரத்தடியிலே கந்தனை நினைத்தால் கவலை எல்லாம் போய்விடும். அப்படியான ஒரு கந்த தலத்திலே இன்றைக்கு கந்த பெருமானுடைய தலத்திலே இன்றைக்கு கொடியேற்ற உற்சவம் பக்திபூர்வமாக இடம்பெறுகிறது. இந்த கொடியேற்ற உற்சவம் பற்றி சற்று விளக்கமாக சொல்ல இருக்கிறேன். இந்த திருவிழா என்பது ஆவணி மாதத்திலே வருகின்ற பூர்வபக்த பிரதமையிலே ஆரம்பமாகிறது. செல்வச்சன்னதியினுடைய திருவிழா தொடர்ந்து 15 தினங்கள் முருகப்பெருமானுடைய திருவிழா பக்திபூர்வமாக இடம்பெறுகிறது. அதிலும் இன்றைக்கு இலங்கை நேரப்படி இலங்கையினுடைய வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி 12:24 வரையும் தான் அமாவாசை கூடியிருக்கிறது. அதற்கிடையிலே செல்வச்சன்னதியினுடைய கொடி ஏற வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயம் இருக்கிறது. ஏனென்றால் அமாவாசை கூடியிருக்கிற போதுதான் செல்வச்சன்னதிக்கு கொடியேற்ற உற்சவம் சிறப்பாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அமாவாசையிலே தான் செல்வச்சன்னதியிலே கொடியேற்ற உற்சவம். அந்த வகையிலே சிறப்பாக இந்த கொடியேற்ற உற்சவம் இன்றைக்கு ஆரம்பமாகி இருக்கிறது. முதலிலே விநாயக பெருமானுக்கு முதல் வழிபாடு என்பது விநாயகருக்கு இருந்தாலும் வைரவ பெருமானுக்கு காப்பு கட்டுதல் என்பது செல்வச்சன்னதியிலே இருக்கிறது. இன்றைக்கு திருவிழா ஆரம்பமாக போகிறது என்றால் வைரவருக்கு காப்பு கட்டி அங்கே விக்கிரகங்களை தீர்க்கிற விநாயக பெருமானுக்கு சிறப்பாக பூசைகள் அபிஷேகங்கள் எல்லாம் இடம்பெற்று மூலவராக இருக்கிற வெள்ளிவேல் பெருமானுக்கு விசேடமான அபிஷேகங்கள் ஆராதனைகள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். கும்பம் எல்லாம் சிறப்பாக வைத்து அபிஷேகம் இடம்பெற்ற காட்சி. அப்படி அபிஷேகம் இடம்பெற்று அதன் பின்னர் கேடகம் என்று சொல்லப்படுகிற கேடகம், இதுதான் பிரதானம். கேடகம் என்று சொல்லப்படுகிற, அதாவது சுவாமியை தாங்கி வருகிற அற்புதமான அந்த கூடு, சிறப்புக்குரிய அந்த சிறப்பம்சம் பொருந்திய கேடகம். அந்த கேடகத்திலே சிறப்பாக இருக்கக்கூடிய கலசம், அந்த கலசத்திற்கு மாவிலை 7 மாவிலையினாலே மாவிலையோடு சேர்ந்து தற்பையும் சேர்த்து ஒரு பட்டினாலே கட்டி அந்த கேடகத்திலே இருக்கிற கலசத்திற்கு சிறப்பாக அங்கே முடிச்சு போட்டு 3 முடிச்சுகள் போட்டு சிறப்பாக அந்த கேடகத்துக்கு அந்த சிறப்புக்குரிய பூசை இடம்பெறும், அர்ச்சனைகள் இடம்பெறும். முருகப்பெருமானுடைய திருவருளினாலே கேடகத்திலே இருக்கிற கலச பூசையை கண்டுகொள்ள பல்லாயிரக்கணக்கான பக்த கோடிகள் எல்லாம் அங்கே நெரிசலாக இருந்து கண்ட காட்சியை நீங்கள் கண்ணார கண்டிருப்பீர்கள். ஏனென்று சொன்னால் அதுதான் முருகப்பெருமானுடைய கொடியேற்ற உற்சவம் செல்வச்சன்னதியில். அந்த கேடகத்தை தூக்கி அந்த பூசகர்
அப்படியே மேலே வைக்கிற போது, கேடகத்தின் மேலே கலசத்தை வைக்கிற போது அந்த கொடியேற்ற உற்சவம் இனிதே ஆரம்பமாகிவிடும். அதுபோல வானளாவி இருக்கக்கூடிய ஓங்கார தத்துவத்தை தருகிற அந்த முருகப்பெருமானுடைய சேவற்கொடி, அங்கே ஓங்காரத்துக்கு மேலே ஒரு சேவற்கொடி பறக்கிறது பாருங்கள், வானளாவி. அந்த காற்றலையிலே அந்த சேவற்கொடி அசைந்து அசைந்து கொடுத்து கொண்டிருக்கும். அது சிவத்த பட்டு சேவற்கொடியாக இருக்கிறது. அந்த சேவற்கொடி பறந்தால் செல்வச்சன்னதியிலே கொடியேறி விட்டது என்று அர்த்தம். அது மாத்திரமல்ல, அந்த கொடியேற்றத்தோடு முருகப்பெருமான் கேடகத்திலே வலம் பெறுவார். எப்படி தெரியுமா? அப்படியே உள்வீதி வலம் வந்து வள்ளியம்மன் வாசலிலே, வள்ளியல்லவா பூலோகத்து பெண், எனவே வள்ளியினுடைய வாசலிலே முருகப்பெருமான் என்ன செய்வார் என்றால், சற்று நிமிடம் வள்ளியோடு போய் குதூகலித்துக் கொள்ளுவார். அந்த நேரம் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் இடம்பெறும். முருகப்பெருமானுக்கும் வள்ளிக்கும் பிரதான தீர்த்தக்கணியிலே எடுத்து கும்பம் வைத்து அபிஷேகம் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து அந்த அபிஷேகத்தோடு வள்ளியோடு இருந்து முருகப்பெருமான் மீண்டும் கேடகத்திலே புறப்பட்டு வெளிவீதி வர இருக்கிறார். அற்புதமான இந்த தருணங்களை எல்லாம் செல்வ சன்னதியிலே தான் நாங்கள் கண்டு கொள்ளலாம். 65 ஆலமிலை அமுதேற்ற பெருகான் உப்பு சுவை இல்லாத பண்டத்தை கொண்டு, அமுதை கொண்டு, நிவேத்தியத்தை கொண்டு படைக்கிற சன்னிதானம் என்றால் அது செல்வ சன்னதியான். அது ஒரு தனித்துவமான கந்த பெருமானாக இன்றைக்கு பாருங்கள். செல்வ சன்னதியிலே எத்தனை மடங்கள் இருக்கிறது. ஆரமர பசியார முருகா என்று பசிக்கலையோடு வந்தவருக்கு 3 மணியானாலும் செல்வச்சன்னதியிலே அமுது கிடைக்கும். அப்படியான ஒரு அற்புத கந்தன். அடியவர்களே, அலங்கார கந்தனாக நல்லூரிலே இருக்கிறான். மாவட்டபுரத்திலே அபிஷேக கந்தனாக இருக்கிறான். அங்கே புலிகண்டியிலே குளத்திலே கற்பூரம் விளைந்த கந்தனாக இருக்கிறான். உவந்தையிலே காட்டுக்கு மன்னவனாக இருக்கிறான். மண்டூரிலே இன்றைக்கு கொடியேற்ற உற்சவம் சிறப்புக்குரிய உற்சவமாக சித்தாண்டியிலே இடம்பெறுகிறது. இன்றைக்கு சித்தாண்டி கந்தப்பெருமானுக்கு உற்சவம் நடைபெறுகிறது. இப்படி இலங்கையிலே இருக்கிற முருகதலங்கள் எல்லாம் விழாக்கோலம் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே 6 படை வீட்டிலே 7வது படையாக முருகன் தானமர்ந்த இடம் இந்த தொண்டைமனாறு. தொண்டைமனாறு ஆறு எப்போதும் சலசல என்று ஓடிக்கொண்டே இருக்கிறது. அந்த புனித ஆற்றிலே நீராடுபவர்கள் ஏராளம். முருகா என்று கைதொழுது, கந்தா என்று கருணையோடு வேண்டுபவர்களுக்கெல்லாம் செல்வச்சன்னதியான் கண்முன்னே காட்சி கொடுப்பானப்பா. செல்வச்சன்னதி வந்தவருக்கு ஏது சஞ்சலம்? அந்த சஞ்சலத்தை நீக்கக்கூடிய அற்புத கடவுளை இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான லட்சம் அடியவர்கள் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய நேற்றியோடு தீர்த்தோற்சவம் இடம்பெற்று இன்று பூங்காவனம் பாருங்கள். ஒரு கோவில் திருவிழா நிறைவுற்றவுடன் அடுத்த கோவில் முருகப்பெருமானுடைய கோவில் உற்சவம் ஆரம்பம். முருகப்பெருமான் தமிழுக்கு தலைவனாக இருக்கிற கந்தப்பெருமானுடைய திருவருள் நிறைந்த பொழுதிலே தொண்டைமனாறு செல்வச்சன்னதியான் கலாமன்றத்தினுடைய ஏற்பாட்டிலே ஒவ்வொரு நாளும் மாலையிலே அற்புதமான ஆன்மீக அரங்கிலே நிகழ்வுகள் இடம்பெற இருக்கிறது. அப்படி சிறப்புமிக்க ஒரு தலத்திலே நீங்கள் எல்லோரும் இறைந்திருக்கிறீர்கள். முருகப்பெருமானுடைய ஒவ்வொரு நாளும் உற்சவத்தை நீங்கள் நேரிலே கண்டுகொள்ளுங்கள். இவர்களுடைய வலையொலி தளத்தினூடாக அன்புள்ளங்கள் எல்லாம் நீங்கள் இல்லத்திலே இருந்தாலும் முருகப்பெருமானை உங்கள் கண்முன்னே கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எல்லாம் இவர்களுடைய வலையொலி தளத்தை பின்தொடர்ந்து கொள்ளுங்கள். இன்னும் இவர்கள் உங்களுக்கான ஆலய நிகழ்வுகளை உங்களுக்கு தொகுத்து தருவார்கள் காணொலி மூலம் என்று கூறி, இவ்வளவு நேரமும் உங்களோடு செல்வச்சன்னதியானுடைய அற்புத மருத்துவ கந்தன் என்று சொல்லுவார்கள். அனாதையாக இருப்பவர்களை எல்லாம் ஆதரவு கொடுக்கிற கந்தன். இன்றைக்கு 64 முதியவர்கள் இந்த செல்வச்சன்னதியிலே 3 வேளை உணவு, உடை, சகலதும் மருத்துவ செலவு முழுவதுமே முருகன் பொறுப்பேற்றிருக்கிறான். அப்படியான தொண்டைமனார் செல்வச்சன்னதியிலே பறை முழங்க, ஆலயத்தினுடைய காண்டாமணி ஒலிக்க, அங்கே வேத மந்திரங்கள் இல்லாமல் ஒரு மானசீகமான வழிபாடாக முருகப்பெருமானுக்கு சிறப்பான கொடியேற்ற உற்சவம் இனிதே நிறைவுற்றிருக்கிறது. உங்கள் அத்தனை பேருக்கும் சௌவாக்கியம் கிடைக்க வேண்டும். முருகப்பெருமான் சென்னதியான் என்னிதையும் உங்களுக்கு வாரி வழங்க வேண்டும் என வேண்டி பிரார்த்தித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிற நான் வடக்கு கிழக்கு இந்து ஆலயங்களுடைய நேர்முக வர்ணனையாளராக உங்களோடு என்றும் பலம் பெறுகிற ஈழத்தினுடைய யாழ்ப்பாணம் வடமராட்சி அல்வாயூர் நேசனாகிய நான் இத்தனை தருணங்களையும் இந்த வலையொலி தளத்தினர் எனக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் இறையருள் கிடைக்க வேண்டும் என பிரார்த்தித்துக் கொண்டு உங்கள் அத்தனை பேரிடம் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓகே, நாங்கள் கொடியேற்றம் பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம். இங்கே இதுலேயும் பார்த்தோம்னா ஒரு கொடி ஒன்று வழியில் ஏற்றிருக்கிறோம் பாருங்க. இதுலேயும் ஒரு கொடி அங்கே ஏற்றிக்க இங்கேயும் ஏற்றிருக்கிறோம். நாங்கள் இங்கால ஆக்களை காட்டிக்கொள்ளணும். ஊரை போய்ட்டு ஆக்களை கஷ்டமாக எங்களுக்கு நடந்து காட்டிக்கொள்றோம். கோயில் ஃபுல்லாகவே மக்கள் அப்படியே வெளி வீதியும் பாருங்க. வெளி வீதியிலையும் ஃபுல்லாகவே மக்கள் தான் நிற்கணும் பாருங்க. இந்த கோயிலில் கொடி என்ற ஒரு பீடத்தில் ஏற்றுறது, அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு பீடத்துக்கு மேலே ஒரு இது மாதிரி தூய் தான் நிற்கணும். எல்லா கோயிலையும் கொடி கம்பம் இருக்கு. இங்கே ஒரு பீடம் மாதிரி வச்சு தான் செய்யணும். எங்களை தொடர்ந்து காட்டி கொடுக்கணும். எவ்வளோ மக்கள் பாருங்க. நல்லூரும் பார்த்து இங்கே ஆக்கள் கூட நிற்கிறேன். குளத்துக்கு மக்கள் இருக்கணும். நம்மளா இதோட காட்டிட்டு காணொலி நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன். மக்கள் தொகையை உங்களுக்கு காட்ட இந்த பிறகு இருக்கிற காணொலியை எடுத்துக்கிறேன். அங்கே பிரச்சனை, அதாவது பிரதட்டை எல்லாம் செய்யணும்.
மேளங்கள் எல்லாம் அடிச்சு கொள்ளினா மதலையும் வந்து காட்டுறேன். அப்படியே மக்கள் தொகையை பாருங்கள் எவ்வளோ மக்கள் வந்து. ஓகே, நான் இதோட இந்த காணொலியை நிறைவு செய்ய சொல்கிறேன். நீங்கள் இந்த காணொலியை பார்த்துட்டீங்க, என்ன மாதிரி இருந்தாலும் சொல்லிக் கொள்ளுங்க. ஓகே, மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். பாய்.